ஐயோ! அப்பப்பா! நான் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கல மக்களே. என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடியோவே நான் போடக்கூடாதுன்னு நெனச்சேன். இது முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. லைக், சப்ஸ்கிரைப் வேணாம். லைக், சப்ஸ்கிரைபர் 2மே பண்ணிட்டு பாருங்க மக்களே. இப்போ பிக் பாஸ் ரிவ்யூ நான் போடுறதில்ல மக்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போட பிக் பாஸ் ரிவ்யூ. இன்னைக்கு போட வேண்டிய கட்டாயம் எனக்கு மனசே கேட்கல மக்களே. அந்த இதுவும் தான் மக்களே நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய் டிவில ஒரு ஹீரோ. ஹீரோ என்னெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணலாமா? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் செய்யலாமான்ட்டு வந்து சொல்றாரு மக்களே. நான் ஒரு ஹீரோ என்ன போய் இப்படிலாம் பேசலாமா? இதுல தப்பு இல்ல. நீ சில நீலாம் இயற்கை தல, இல்ல நம்ம தளபதி விஜயா, இல்ல சூர்யாவா? நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். நீங்க ஆர்டிஸ்ட்டே இல்ல. நீ ஆர்டிஸ்ட்டா இருந்தா தானே பேச முடியும். ஒரு நடிகரே இல்ல. தகுதியே உங்ககிட்ட இல்ல. நீ ஒரு நடிகன்ட்டு வந்து பேசுறீங்க பிக் பாஸ்ல. நீலாம் ஒரு ஆளாவே கண்டுக்கல. இவரு ஒரு விஜய் டிவி ஆர்டிஸ்டா. நீ ஆர்டிஸ்ட்ல வெளிய எங்கேயும் போய் சொல்லிக்க தல. ஐய்யய்யோ! பாருங்களேன். அதுக்கு பார்வதி என்ன, நான் வெளிய போயிட்டேன்னா, நீங்க என்ன வச்சு கலாய்க்க கூடாது. நீங்கலாம் இன்னும் 2 வாரத்த விட்டு ஓடி புடுங்கன்றேன். உங்களலாம் விஜய் சேதுபதி வெளிய அடிச்சு தத்துனா தான் போவீங்க போல இருக்குது. உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இல்ல. நீங்க இதுவுல வந்தீங்கன்னா, வோட் லிஸ்ட்ல அதுல வெளியேற்றப்படுவது நீங்க தான். புரியுதுங்களா? நீங்கலாம் ஒரு ஆளே கிடையாது. புரியுதா? இப்படியெல்லாம் பேசறது விட்டுருங்க. இப்ப வேற ஏதோ டான்ஸ் ப்ரோகிராம் ஏதோ ஒரு இது வரப்போது போல இருக்கு. அது இன்னைக்கு நைட் எல்லாரும் பாருங்க. இத கண்டிப்பா லாஸ்ட் வரையும் பாருங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மக்களே. பாய்.